SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. நம் நாட்டில் பழைய அல்லது பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனை ஆண்டுக்கு 60 லட்சம் என்ற எண்ணிக்கையில் உள்ளது. இது 2031க்குள் 1 கோடி என்ற எண்ணிக்கையை எட்டும் என ரெட்சீர் என்ற சந்தை மதிப்பீட்டு நிறுவன அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முதல் முறை கார் வாங்குவோரில் 65% பேர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட காரை வாங்கவே விரும்புகின்றனர். அதில் பழகிய பின் புதிய கார் வாங்குவது அவர்களின் திட்டமாக உள்ளது. உயரும் குடும்ப வருமானம், எளிதாக கிடைக்கும் கார் லோன், SUV கார்கள் மீதான ஆர்வம் உள்ளிட்ட பல காரணங்களால் பழைய கார் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போதைய சூழலில் நம் நாட்டில் ஆண்டுக்கு 60 லட்சம் பழைய கார்கள் விற்கப்படுகின்றன. 2031க்குள் இந்த எண்ணிக்கை 1 கோடியாக உயரும். பழைய கார் விற்பனை சந்தையில் அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3ஆம் இடம் பிடிக்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவையை AI தொழில்நுட்பத்தின் தலைநகராக்கும் முயற்சியில் டை எனும் தொழில் முனைவோர் அமைப்பு ஈடுபட்டுள்ளது. அமெரிக்காவில் 1990ல் துவங்கப்பட்ட டை அமைப்புக்கு இந்தியாவில் 35 கிளைகள் உள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனம் துவங்குவோருக்கு தொழில்துறையில் வெற்றி பெற்றவர்களின் அனுபவங்களை பகிர்தல், முதலீட்டில் உதவி, திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்டவற்றை இந்நிறுவனம் செய்து வருகிறது. கோவையின் வளர்ச்சிக்கு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கோவையை தமிழகத்தின் AI தொழில்நுட்ப தலைநகராக மாற்ற இந்நிறுவனம் முயற்சித்து வருவதாக டை அமைப்பின் கோவை கிளை தலைவர் அர்ஜுன் பிரகாஷ் கூறினார்.